வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிரின்சஸ் கட்டு பேக் ஓப்பன் ப்ளவுஸ் அளவு எடுத்து எப்படி வெட்டலான்றது தான் இன்னைக்கு வீடியோ. இதோட அளவுகள் பார்த்தீங்கன்னா, உயரம் 14, ஷோல்டர் 14.5, அப்பர் செஸ்ட் 34, மிடில் செஸ்ட் 36, இடுப்பு 29, ஆம் ஹோல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 16.5, கை உயரம் 9, கை சுற்றளவு 10, முன்கழுத்து 7, பின்கழுத்து 10. இந்த பிரின்சஸ் கட்டு பேக் ஓப்பன் எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, டவுட்டை கிளியர் பண்ணுங்க. நம்பர் தரேன். கமாண்டில் உங்களோட வாழ்த்துக்களை மட்டும் சொன்னால் போதும். நான் எல்லா வீடியோவில் இதாக தான் சொல்லுவேன். ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டால் தான் டவுட்டு கிளியர் ஆகும். அதனால் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணுங்க. இப்போ இந்த பேக் ஓப்பன் பிரின்சஸ் கட்டு எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முப்பத்தாறு சைஸு பேக் ஓப்பன் ப்ளவுஸு பிரின்சஸ் கட்டு இவன் எப்படி வெட்டலான்ற பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்கு, இந்த கரை பக்கம் வந்து இந்த பக்கம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டுருங்க. இப்போ வந்து பேக் ஃபஸ்ட்டு வந்து பேக் கட் பண்ணுறேன். அதனால் வந்து பேக் ஃபோல்டிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இது பேக் ஓப்பனு பாருங்க, கரை பீஸு. இந்த கரை பீஸ் வந்து நான் என் பக்கம் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்து இது வந்து தையலுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. ப்ளவுஸோட உயரம் வந்து 14 ஒரு மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு 14. இதை வந்து கோடு போட்டுக்கலாம். இது வந்து தையக்கூடு. ஷோல்டர் வந்து 14.5, ரெண்டா பிரிச்சா 7.25. இப்போ இந்த கோட்ல தான் தையக்கூடு. இந்த கோட்ல 7.25, 1.25 இன்ச்சு நான் ப்ளஸ் பண்றேன். 1.25 லெஸ் பண்ணிட்டு நேரம் ஒரு கோடு போட்டுக்குவோம் ஆம்பல் இறக்கிறதுக்கு. அப்பர் செஸ்ட் வந்து 34 6ஆ பிரிக்கணும். இப்போ நம்ம 6ஆ பிரிச்சோம்னா 5.5 அரை புள்ளி வரும். 5.5 1.5 புள்ளி வரும் ஆம்பலுடைய இறக்கும் போது. இதை வந்து நம்ம கோடு போட்டுக்கிறேன். இப்போ பாடி அளவு பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் 34, 4ஆ பிரிச்சா 8.5. இந்த கோட்ல இருந்தா செகண்ட் கோட்ல இருந்தா வைக்கணும். 8.5 3/4 இன்ச்சு பாடி லூஸ். இடுப்பு அளவு வந்து 29, 4ஆ பிரிச்சா 7.25. பேக் டாட்டுக்கு 1 இன்ச்சு. இப்போ இந்த பாடி மார்க்கு இந்த பாட்டத்துக்கும் கோடு போட்டுருங்க. இதுதான் தைய கோடு. இது நம்ம கோடு எதில் போடுறோமோ அதில் தான் தையலே வரணும். இது நமக்கு 1.5 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா பண்ணி வைக்கிறேன். ஆமூல் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல 1 இன்ச் வைங்க. இது மேலே வந்து 1/2 இன்ச்சு தள்ளிட்டு இந்த தைய கோட்ல இருந்தா வைக்கணும். இதை அப்படியே சென்டர் பண்ணிடுங்க. இதே அளவு கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இது 1 2 இந்த 3 மார்க் தான் ஆமூலுடைய ரவுண்டு. இதை நான் வந்து ரவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் வந்து 36, 6ஆ பிரிச்சோம்னா நமக்கு 6 வருது. இதுதான் அகலம், கழுத்துடைய அகலம். இப்போ நம்ம அதில் பாதி 3/4 இன்ச்சு நம்ம தள்ளி வைக்கணும். 2.25 பாருங்க, 2.25 வைக்கணும். நம்ம தச்ச வேணும் 3 வந்துடும். அப்போ ஓப்பன் பண்ணா 6 இன்ச்சு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம நெக்கு வரைஞ்சிடும். இது பாருங்க, இங்கே 2.25னா கீழே வந்து கொஞ்சம் ஒய்டா இருக்கணும். அப்போதான் அந்த நெக்கு வந்து ஸ்டைலா வரும். நெக்கோட இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10.
மேலே அரைச்சி தையல் விட்டு 10 ஒரு மார்க் விடுங்க. இது வந்து பேக் நெக் நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். பேக் ஓப்பன். இப்போ டாட் அளவு பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டு 36, 4 பிரிச்சா 9, அரைச்சி நம்ம கீழே அரைக்கிறோம் 9.5. இதை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிட்டோம்னா பேக் டாட் வந்து பேக் டாட் போட்டாச்சு. இப்போ ஆமூல் வந்து பார்த்தீங்கன்னா 16.5 நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ பாருங்க 16.5 2 பிரிச்சா 8.25. இந்த மேல் கோட்லேருந்து மேல் கோட்ல வரையும் பார்க்கணும். தையலுக்கெல்லாம் விடக்கூடாது. நம்ம இங்கே தையலுக்கு வந்து பாருங்க இந்த இடத்துல தைக்கிற இடம் இதுதான். இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 8.25 வந்துடும். தையலுக்கு 8.25 வந்துடும். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி அளவு தான். பாருங்க இதில் வந்து கரெக்டாக நம்ம இந்த கோட் அளவுலேயே பார்க்கணும் 8.25. இப்போ பேக் மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் வெட்டியாச்சு. நம்ம ஃப்ரண்ட் பாருங்க. ஃப்ரண்ட் நம்ம இந்த பீஸ் அப்படியே திருப்பணும். இந்த ஃபோல்டிங் சைடு இது. இந்த ஃபோல்டிங் பாருங்க. இந்த மடிப்பு அப்படியே இந்த பக்கம் வந்து நம்ம போடணும். கரெக்டா நம்ம பாருங்க நம்ம இந்த தையல் கோடு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கோட்ல தான் கரெக்டா அது நேரா வைக்கணும். இப்போ நான் இது எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணி எடுத்தேன். இப்போ இந்த கோட்டுக்கு நேரம் வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல பாடி மார்க் பண்ணுவீங்க. நெக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மார்க்கு. இப்போ நம்ம இது பேக் எடுத்துருவோம். பேக் எடுத்துட்டு ஃப்ரண்ட் போறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு வரைஞ்சிடறேன். கீழே கொஞ்சம் லைட்டா ஒயிட் காலேஜ் ஒயிட் பண்ணிடுங்க. இது வந்து தையக்கூடு ஷோல்டர். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 7 ஒரு மார்க் பண்ணிடுறேன். இது வந்து நெக் வந்து ரவுண்ட் பண்ணிடலாம். இந்த டாட் பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் வந்து 36. 36 4 பிரிச்சா 9. 9 2 பிரிச்சா 4.5. 4.5 அரைச்சு நம்ம கழிச்சிடறோம். கழிச்சா 4 வருது. இந்த 4 தான் இங்க இடைவெளி வந்து 4. இது தையலுக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் இங்கே விட்டு ஒரு கோடு போட்டுங்க. தச்ச உடனே 4 ரெடி ஆயிடும். தையலுக்கு விட்டுருக்கிறேன். இது கார்னர் கரெக்டா வருங்க. இந்த எல்லுல வந்து கரெக்டா கோடு போட்டுருங்க. நம்ம டாட் பெருக்கித பார்ப்போம். மிடில் செஸ்ட் வந்து 36, இடுப்பு வந்து 29. 36ல 29 வச்சுன்னா 7. 36ல 29 கழிச்சா 7. 7 2 பிரிச்சா 3.5. 3.5 தான் டாட்டோடைய அளவு. இந்த கோடு பாருங்க. ஒரு 1/2 இன்ச்சு உள் வாங்கிட்டு இந்த 3.5 கரெக்டா வைங்க. 3.5 வச்சுட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கிருந்து நம்ம இடுப்பளவு, இது தையக்கூடு, இது தையக்கூடு. இப்போ இங்கிருந்து பார்ப்போம். இடுப்பளவு வந்து 29, 4 வச்சா 7.25. இப்போ 3 இருக்குது, நம்மளுக்கு 7.25. இது
தையக்கூடு. இப்போ இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சு நம்ம விடணும். இந்த இடத்துல கட் பண்ணுவோம் இல்லையா, அதனால இந்த இடத்துல 3/4 இன்ச்சு வளர்த்திட்டேன். இப்போ இதை நம்ம தையக்கூடு போட்டுருவோம். இது வந்து எக்ஸ்ட்ரா தையும். இந்த இடத்துல பாருங்க, மறுபடியும் 36 4 பிரிச்சா 9, 9 2 பிரிச்சா 4. 4லேருந்து நம்ம 1 இன்ச்சு கழிச்சு இந்த ஷேப்பு பிரின்சஸ் ஷேப்புக்கு எடுத்துட்டு நம்ம இதை கரெக்டாக வரைஞ்சிடலாம். இங்கே கரெக்டாக ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த பேக் இருப்பாங்க, இந்த பேக்கை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சைடும் ஒரே அளவு இருக்கு. இப்போ நம்ம இதை எல் ஆங்கிளில் கரெக்டாக நம்ம கோடு போட்டுருவோம். அதே மாதிரி இது வந்து தையலுக்கு இது ஃப்ரண்ட்ல வந்து நம்ம துணி கொடுத்து தான் தைக்கணும். இப்போ இந்த அளவு பாருங்க, இந்த அளவும் இந்த அளவும் ஒன்றா இருக்கும். அப்போ நம்ம இதை செக் பண்ணணும். பன்னெண்டு இருக்கு, அதே 12 ஃப்ரண்ட் டபுள். இப்போ இதை கரெக்டாக கோடு போட்டுருவோம். நண்பர்களே, ஃப்ரண்ட் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து கவர் தட்டு ஒரு 1/4 இன்ச்சு உள்வாங்கி 4 இன்ச்சு உள்வாங்கி கவர் தட்டு நம்ம வெட்டிடணும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டை நான் வெட்டி எடுத்துடுறேன். ஃப்ரண்ட்டை கட் பண்ணியாச்சு. கவர் தட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக லைட்டாக கர்வ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அப்போ நம்மளுக்கு தைக்கும் போது ரவுண்டு வந்துடும். கவர் தட்டையை வெட்டி எடுத்துடுறேன். இப்படி கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டைரெக்டாக ரவுண்டு போடக்கூடாது. இந்த இடத்துல இந்த மாதிரி கவ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணும்போது ரவுண்டு வந்துடும் அழகாக. இப்போ நான் வந்து பிரின்சஸ் ஓப்பன் பண்ணுறேன். நண்பர்களே, ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து வெட்டுறது பாருங்க. இந்த துணி மிச்ச துணி இருக்குது, அப்படியே டபுளா முடிச்சுங்க. கை உயரம் வந்து 9. கீழே வந்து பாருங்க ஃபோல்டிங்க்கு கை உயரம் வந்து 9. 9ல் ஒரு மார்க்கு அரைஞ்சி தையலுக்கு மேலே தையலுக்கு. கை சுற்றளவு 10. 10 2 பிரிச்சா 5. 5ல் ஒரு மார்க்கு. ஆமோல் வந்து பார்த்தீங்கன்னா 16 1/2. அது 2 பிரிச்சா 8 1/4. 8 1/4ல் ஒரு மார்க் பண்ணிடுங்க. 1 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிடுவோம். 1 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டோம்னா 7 1/4. இந்த 7 1/4 2 பிரிச்சா 3 1 புள்ளி. இந்த 3 1 புள்ளி தான் இங்கே வைக்கணும். இது வந்து இதோடு தான் அண்டர் கார்முடைய சைஸு. இப்போ இது வந்து கரெக்டாக இது வந்து தையக்கூடு. நம்மளுக்கு இது எக்ஸ்ட்ரா தெரியுது. இது வந்து சென்டர் கோடு. கை வந்து நான் வரைஞ்சிடுறேன். இது பேக் ஷேப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட். இது ஃப்ரண்ட் ஷேப். ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துடுறேன்.
ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல வந்து கவர் கட், ஃப்ரண்ட்ல கரெக்டா கவர் கட் எடுத்தாச்சு. அந்த ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் ஓப்பன் பிரின்சஸ் கட்டு க்ளோஸ் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.